சரி, இன்னைக்கு சேலஞ்ச யார் தேர்ந்தெடுக்க போறா? ஆமா, யாருன்னு தெரியலையே. இன்னைக்கு அது யாருன்னா ஃபேட். அவன் ரொம்ப மோசமானவன். ஸ்லைம் மட்டும் சாதாரணவன் இல்ல. அவனை எப்படி நான் மறந்தேன்? இன்னைக்கு அவன் தான் கேப்டனா இருப்பான் போல இருக்கு. யாரா இருந்தா என்ன, அவங்க எல்லாரும் எப்படியோ ஃபுட்பால் மாதிரி விளையாட போறது இல்ல, பாம்பு மாதிரி கொத்துவானுங்க. அப்படின்னா அவங்க டீமுக்கு ஸ்னேக்னே பேர் வச்சிடலாமா? இங்க பாருப்பா, எல்லாரும் ஒன்னாதான் சுத்துவீங்க போல இருக்கு. இப்பதான் நினைச்ச வந்துட்டான் பாருங்க. ஆமா, உங்க கூட்டத்துல ஏதோ ஒரு ஆடு குறையுது. கண்ணாடிய மாட்டிக்கிட்டே ஒரு கோல் கீப்பர் அலைஞ்சிட்டு இருப்பானே. போதும் நிப்பாட்டு. இங்க இருந்து கிளம்பு. இந்த மாதிரி ஜோக்குக்குலாம் சிரிப்பு வராது. சாரிப்பா, என்ன மன்னிச்சிடு. தெரியாம உன்னை தடுக்கி விட்டுட்டேன். ஃபேட், ஃபேட், மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு போ. இவ்வளவு சின்னவனா இருந்துட்டு சவுண்ட் மட்டும் அதிகமா விட்டுட்டு இருக்க. இன்னைக்கு போட்டிக்கு அப்புறம் யார் சவுண்ட் அதிகமா விடுறான்னு பாப்போம். இது வரைக்கும் யாரும் சரித்திரத்துல தேர்ந்தெடுக்காத சேலஞ்ச இன்னைக்கு நான் தேர்ந்தெடுக்க போறேன். பயந்து போடாம இன்னைக்கு எல்லாரும் விளையாடுவாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹே சமி, நான் அவன் கிட்ட எப்படி பேசணும்னு பாத்தியா? ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு. என்ன பாத்துக்க, எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல. ஏய் நில்லுங்க, நானும் வரேன். ஆச்சரியமா இருக்கு, ஜோ நேரத்துக்கு வந்துட்டா. அப்படியா? இல்ல, சும்மா ஜோக் அடிச்சேன். என்ன இருக்குன்னு பால் வரல. அவர் ஃபேட்ட சந்திச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் பால் எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு. அப்ப எனக்கு சீக்கிரமாவே எல்லாம் தெரியும். சரித்திரத்துல இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்தது இல்ல. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆனா பாக்க அப்படி தெரியலையே. டார்க் சைடு கூட்டமே இங்க இருக்கு, ஆனா ஃபேட்ட மட்டும் காணோம். அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவன் முடிய கொண்ட போட்டுட்டு இருப்பானோ? நீங்க தயாரா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல சிறந்த எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் பிளேயர் இந்த போட்டியை பத்தி சொல்ல போறாரு. அது வேற யாரும் இல்ல, இந்த மை ஒன் ஃபேட். விடுப்பு தாங்களே. பாலை விட அவன் தலைதான் பெருசா இருக்கும் போல இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு சேலஞ்ச நான் தான் தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த போட்டியில நான் தான் கேப்டனா விளையாட போறேன். அது மட்டும் இல்லாம நான் தான் பிளேயர்ஸ தேர்ந்தெடுக்க போறேன். என்னது? இந்த டீமுக்கு எதிரா விளையாட போறவங்களுக்கு ஒரு புது கேப்டனை தேர்ந்தெடுக்க போறேன். ஜெயிச்சா யாருக்கு அதிகமா பாயிண்ட்ஸ் கொடுப்ப? ஜெயிச்சா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேப்டனோட டீமுக்கு தான் போய் சேரும். அதாவது நான் ஜெயிச்சா அது டார்க் சைடுக்கு தான் போய் சேரும். கலக்கிரமா. உங்க டீமோட கேப்டன் ஒரு சிறந்த ஃபுட்பால் பிளேயரா தான் இருக்கணும். அவர்கிட்ட கேப்டனுக்கான எல்லா தகுதியும் இருக்கணும். அவரு எல்லார் கூடயும் நல்லா பழகணும். நான் இப்ப தேர்ந்தெடுக்க போறது கிரேக். என்னது, நானா? கிரேக், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த வார வரைக்கும் இப்படியே இருக்கணுமா? அதெல்லாம் உங்களோட விருப்பம். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க டீம்ல இருந்து ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணு கிரேக். அவன் கிரெட்டை ஏமாத்த பாக்குறான். நான் அவனை வேண்டாம். எல்லாரும் முன்னாடி அவனை காப்பாத்த போனீனா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா அவனால எப்படி பிளேயர்ஸ சூஸ் பண்ண முடியும்? அவனுக்கு சரியா பேச கூட தெரியாது. ஈன சொல்றதா சரி, நீ எதை பத்தி கவலைப்படாம சும்மா இரு. சரி, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லு. நான் முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். என் டீம்ல முதல் பிளேயர் ஜாரா. நல்லா விளையாடி உன் திறமையை காட்டு, கலக்கு. டீமுக்குள்ள உன்னை வரவேற்கிறேன். சரி, உங்க டீம்ல யாரை செலக்ட் பண்ணிருக்க? உன் வார்த்தைக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் சொல்லுப்பா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் சொல்லு. கசடி. என்ன நானா? இங்க என்ன நடக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா கிரேக் அவளை தேர்ந்தெடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டான். அவ எதுக்காக கசடியை தேர்ந்தெடுத்தான்னு எனக்கு புரியல. அவ எப்பவுமே டீமுக்காக விளையாட மாட்டா, அவளுக்காக மட்டும்தான் பாப்பா. பிரமாதமான செலக்ஷன் கிரேக். அடுத்த பிளேயரை செலக்ட் பண்ணு. ஏய் இங்க பாரு, என்ன செலக்ட் பண்ணு. நான் நல்லா வருவேன். இங்க பாரு, இங்க பாரு. என்ன யாரை செலக்ட் பண்றதுன்னு தெரியலையா? இங்க பாரு, உனக்கு சிறந்த டீம் வேணும்னா இங்க இருக்க யாரை செலக்ட் பண்ணி தான் ஆகணும். டார்க் சைடுல இருந்து யாரையாவது தேர்ந்தெடுக்கலாமே. ஹேய் ஏய், எதுக்காக தள்ளுற? எப்படியோ ஒரு வழியா அவர் டீமை ரெடி பண்ணிட்டார் போல இருக்கு. இப்ப எதுக்காக நீ என்ன தள்ளி விட்ட? இடத்துல நீ நின்னுட்டு இருந்த, அதனால தள்ளி விட்ட. ஏய், என்ன பண்ற? இங்க என்ன நடக்குது? நீ சொல்றத சரி நினைக்கிற சாமி. ஏதாவது பண்ணி ஆகணும். டாக் சீக்கிரமா வா. இங்க கிரெக்குக்கு என்னமோ ஆயிடுச்சு. இது ஒரு அற்புதமான செலக்ஷன் சொல்லுவேன். நீ கலக்குற கிரேக். அடுத்த பிளேயரை நான் தான் செலக்ட் பண்ண போறேன். மாவெல், நீ கொடுத்து வச்சவ. ஆமாமா. சரி கேப்டன் கிரேக், நீங்க அடுத்த பிளேயர் யாருன்னு செலக்ட் பண்ணிட்டீங்களா? சீக்கிரமா யாராவது செலக்ட் பண்ணுங்க, நேரம் ஆகிட்டே இருக்குல்ல. அந்த சிவா ஓகேவா? எஸ்.
சிவாவை தேர்ந்தெடுத்திருக்கான். கலக்கிற கிரேக். போதும் நிறுத்துறியா ஃபேட்? அவனை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு நிறுத்துறியா, இல்லனா நான் உன்னை. என்னது கிரேக் பேச போறானா? சீக்கிரமா பேசி கிரேக், அதுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். சீக்கிரமா பேசி கிரேக். நீ பேசுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்காக சுயமா சொந்த புத்தி இருக்குல்ல. கம் ஆன் கிரேக், அடுத்த பிளேயரை செலக்ட் பண்ணு. நமக்கு டைம் இல்ல, சீக்கிரமா பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி ஆகணும். லீலா. எஸ், தேங்க்ஸ் கிரேட். வாவ், டீம்ல எல்லாரும் பொண்ணுங்க தானா? நீ கலக்கிற கிரேக். அப்புறம் என் டீமோட 2 கடைசி பிளேயர்ஸ் ஆல்வின் அப்புறம் பப்ளு. உங்க எல்லாரையும் நாளைக்கு நான் ஃபுட்பால் ஃபீல்ட்ல சந்திக்கிறேன். நாளைக்கு நாங்க விளையாட போற ஃபுட்பாலை பார்த்து நீங்க எல்லாம் அசந்து போயிடுவீங்க. கண்டிப்பா நாளைக்கு நாங்க தான் ஜெயிப்போம். ஹே ஃபேட், நாளைக்கு மட்டும் தான் நீ கேப்டன். அதுல ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் உன் திறமை. நான் வந்துட்டேன். இங்க என்ன பிரச்சனை? டாக், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நிலைமை சரியில்லை. கிரெக்கால ஒரு 2 வார்த்தை சேர்த்து கூட பேச வராது. ஆனா அவன் இன்னைக்கு ஒரு டீமுக்கு கேப்டனா இருக்கான். அவன் கிட்ட இப்ப ஒரு டீமே இருக்கு. சொல்ல போனா டாக் சைடுல இருந்து ஒரு பிளேயர் எடுத்திருக்கான். அந்த அழகான பூக்களை பாருங்களேன். நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோமா? நம்ம பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஆமா, பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஆனா எப்படி பண்றது? கேப்டன் தானே என்னன்னு சொல்லணும். ஓகே, நாம அது என்ன பண்ணலாம்னா மேனிக்யூர் பண்ணிக்கலாமா? இல்லனா எல்லாரும் ஓடி பிடிச்சு விளையாடலாமா? இல்லனா நம்ம கார்ட்ஸ் கூட விளையாடலாம். நீ கொஞ்சம் வாய மூடுறியா க்ரீனா? ஏன் நான் ஜோக் பண்ணா உனக்கு பிடிக்கலையா? இத per ஜோக் பண்ணலாம், ஆனா மத்தவங்க மனசை புண்படுத்த கூடாது. ஓகே, நம்ம கேப்டன் ஏதாவது பேசினார்னா அதை எனக்கு சொல்லுங்க. அவ சொல்றது சரிதான். சரி, இங்க பாருங்க. அதாவது என்னன்னு யோசிக்கிறேன். சரி கிரேக், என்ன ட்ரில்ஸ் பண்ண போறோங்கறத சொல்லு. நீ இத பத்தியும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சொன்னா கேளுங்க. அவனை பார்த்து யாரும் சிரிக்க கூடாது. பாவம், அவனால சரியா யார்கிட்டயும் பழக கூட முடியாது. அதுவும் சரிதான். உன்னால பேசவே முடியல. நீ எப்படி எல்லாரும் கூட சேர்ந்து விளையாட போற? இது சுத்தமா கொஞ்சம் கூட சரியில்லை. வேணும்னே தான் ஃபேட் கிரேக்க சூஸ் பண்ணிருக்கான். அவனை நான் பேசினது போதும், வாய மூடு. இங்க இருந்து எல்லாரும் போங்க. வேண்டாம், சொன்ன கேளு. நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. வா சாமி, நம்ம போவோம். இங்க பாருங்க, எனக்கு இந்த சென்டிமெண்ட் சீன் தடுக்க வருத்தமா இருக்கு. நாம பிராக்டிஸ் பண்ண போறோமா இல்லையா? நீங்க யாராவது இத கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம டீம்ல இப்போ 3 ஃபார்வர்ட்ஸ் 2 கோல் கீப்பர் இருக்கோம். ஓ, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா மூவ் பண்ணுங்க. இந்த போட்டியில நம்ம தான் ஜெயிக்கணும். பாஸ் பண்ணு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் விளையாடா நம்ம ஜெயிக்கவே முடியாது. இந்த போட்டியில நம்ம ஜெயிக்கணும்னா இன்னும் வேகமா விளையாடியே ஆகணும். இது எப்படி இருக்கு? கலக்கிட்டு. நான் இத நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நீங்க நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களோட திறமை என்னன்னு இது வரைக்கும் நீங்க காட்டவே இல்லையே. பரவாயில்ல, நல்லா தான் பாராட்டுறீங்க கேப்டன். உங்க கூட விளையாட சந்தோஷமா இருக்கு. அப்படி இல்ல கஸ், இப்படி அடிக்கணும். எனக்கு தெரியும், நான் அதுதான் பண்ணேன். ரொம்ப நன்றி கோச். வாவ், உன்கிட்ட இவ்வளவு திறமைகள் இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆனா நாளைக்கு இத வச்சு எப்படி போட்டியில ஜெயிக்க போறோம்? கலக்குறீங்க. ஹே ஹே, ஏன் நிறுத்துறீங்க? நீங்க விளையாடுங்க. கிரீனா உங்க டீம்ல இருக்கால, என்ன பண்றான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்க கிரீனா? என்ன தனியா விடு ஸ்லை. நீங்க வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா கிரீனா, நீ எங்களுக்கு உதவி செய்யலாமே. நான் சொல்றது உனக்கு புரியுதா? பரவாயில்லையே, நீயும் நல்லா தான் விசில் அடிக்கிற. இங்க இருந்து போ ஸ்லை. நீ எல்லாம் ரெஃப்ரி ஆகறதா லைக். சாரி गाइस, எனக்கு வேலை வந்துருச்சு. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். நமக்கு வேற வழியே இல்ல சாமி. கிரெக்குக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? அவன் பிரச்சனைகளை அவன் சமாளிச்சுப்பான். அவனால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அவன் பிரச்சனைகளை அவன் தான் எதிர்க்கணும். ஆனா அதுக்காக இப்படியா? இது ரொம்ப மோசம். நம்மளால என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃபேட் தானே. நாம உதவி பண்ணலான்னு போனா கிரெக் நம்ம மேலேயே கோவப்படுறான். இதுல இருந்து அவனா தானா வெளியில வர்றதுதான் ஒரே வழி. என்னமோ அவன் நல்லபடியா திரும்பி வந்தா சரிதான். நான் என்ன பண்றது? சும்மா வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? அவனை நம்பு, கஷ்டம்தான். ஆனா வேற வழி இல்ல. இங்க பாரு, உனக்கு எதுவும் தெரியாது. கிரெக் எனக்கு தம்பி மாதிரி. இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? கேனா அது கேசிடி, எஸ்க்கு சிவா. நீ கேம் பிளான் தானே வரைஞ்சிட்டு இருக்க? ஆமா, அதேதான். இதுதான் நம்மளோட முதல் ஆட்டமா? அங்க இருக்கிறது 2வது, அப்புறம் அது 3வது. ஓ சரி.
இப்போ நம்பர் 2. நல்லா புரிஞ்சுது. செகண்ட் கேம் பிளான் ரைட்டுக்கு கொண்டு போய் லெஃப்ட்டுக்கு பாஸ் பண்ணணும். செகண்ட் கேம் பிளான் அப்படினா என்ன? ஓ சரி, இத கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்கு. பான்சாய். ஹேய், இப்போ தேர்ட் கேம் பிளான் ரெடி? ஓகே. ஹேய், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? தேர்ட் கேம் பிளான்ல கிரேக் தான் பாஸ் பண்ணணும். இல்ல, உனக்கு தான் பாஸ் பண்ணனும் க்ரீனா. நான் சொல்றத நம்பலனா நீயே வந்து இங்க பாரு. ஏன் நீ அந்த அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ற? ஒழுங்காரு. இங்க போட்டிருந்த கோடு கண்ணுக்கு தெரியல, அத மறுபடியும் போட்டு அவ்வளவுதான். ஓ அப்படியா? ஏமாத்தாத. நாம தோக்குறோம்னு தானே நீ விளையாட வந்திருக்க. இவங்கள நம்பாத, நான் சொல்றத கேளு கிரேக். சீக்கிரம் மூவ் பண்ணுங்க, எல்லாருக்குமே பாஸ் பண்ணுங்க இன்னும் வேகமா. என்ன கிரேக் இன்னும் பயிற்சி எடுக்கலையா? நாளைக்கு நம்ம போட்டியில சந்திப்போம். அவங்கள பாத்தீங்களா? அவங்க எல்லாரும் எப்படி ஒரே டீமா விளையாடுறாங்க. ஆனா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம்தான். கிரேக் என்ன மன்னிச்சிரு. இப்படி விளையாடணுங்கிற எண்ணமே இல்லாதவங்களை வச்சுட்டு நாளைக்கு போட்டியில எப்படி ஜெயிக்கிறது? இவன் ஆப்போசிட் டீமுக்காக விளையாடுறான். அவ பண்ணது நீயே பார்த்தல்ல. அதுக்கு என்ன இப்போ? கிரேக், இங்க நடக்கிற எதுவுமே சரியில்லை. அது வாங்க எல்லாரும் போகலாம். ஒரு நிமிஷம். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். ட்ரெயின் கிளம்ப போகுது, போகலாம். கிரெக்க நினைச்சு கவலைப்படுறியா? இது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்தான். உனக்கு கிரெக்க பிடிக்கும்னா, அவன் உன் நண்பன்னா, அவனை தனியா விடுறதுதான் இப்போதைக்கு நமக்கு நல்லது. அவங்க பண்றது சரியில்லைன்னு நமக்கு தெரியும், ஆனா கிரெக் மேல நம்பிக்கை வச்சாகணும். நீ சொல்றது சரிதான், ஆனா இது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். சீக்கிரமா வா. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ யார் டீம் சேர்ந்தவனு மறக்காம விளையாடு. நீ எதை பத்தி கவலைப்பட தேவையில்ல ஸ்லை. கிரீனா இருக்கும்போது நம்ம தான் ஜெயிக்க போறோம். உண்மைதானே? அதுக்கே எப்படி மூஞ்ச காட்டுற? உன் வாழ்க்கையில இது வரைக்கும் நீ ஒரு கோலாவது அடிச்சிருக்கியா? நான் ஏன் கோல் அடிக்கலனா நீ எப்பவுமே எனக்கு பால பாஸ் பண்ண மாட்ட. சும்மா போய் சொல்லாத, கோல் அடிக்க உனக்கு திறமை இல்ல. ரெண்டு டீம்ஸ் இப்ப ரெடியா இருக்கீங்களா? மேட்ச் இப்ப ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு ஃபீல்ட் இந்த வர்க் சைட்ல மட்டும் தான் இருக்கு. கிரேட் டீம் உடைய கோல் வர்க் ஸ்டேஷனுடைய எக்ஸிட்ல தான் இருக்கு. ஃபேட் டீம் உடைய கோல் நேரா அதுக்கு எதிர இருக்கு, கண்டெய்னருக்குள்ள. ஃபேட் டீம் ஜெயிச்சா டார்க் சைடுக்கு பாயிண்ட் சேரும். இன்னைக்கு எப்படியோ அதான் நடக்க போகுது. கிரேட் டீம் ஜெயிச்சா பாயிண்ட் அவங்களுக்கு சேரும். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுக்கிட்டு அவங்க கேப்டன் என்ன பண்ண போறாருன்னு ஒண்ணுமே தெரியல. தயாரா? கேம் ஆரம்பிக்கலாம். அவனை நிறுத்துங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீலா என் கூட வா. வந்துட்டு இருக்கேன் கேசடி. போட்டி களகட்ட போகுது. கிரவுண்ட்ல எப்படி படுத்து தூங்க கூடாது. நல்ல முயற்சி, ஆனா இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. எங்களை மன்னிச்சிரு கேப்டன், நாங்க இன்னைக்கு எதிரணிக்காக விளையாடுறோம். ஜரா 1 2 உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இவ எங்க இருந்து வந்தா? பின்னாடி பாரு. கொஞ்சம் நவுந்து போறியா? கிரீனா டிஃபென்ஸ் பாத்துக்கோ. பாத்துக்கிறேன். நல்ல முயற்சி. சீக்கிரம் இத பாஸ்
நம்ம தான் ஜெயிக்கணும். ஓ நோ. சிவா பாப்ரோ நீ எடுத்துக்கோ. இது சரியே இல்ல. வாவ் கலக்கிட்டோம்ல. ஒரு கோல் அடிச்சாச்சு. ஃபேட்டோட டீம் லீடிங்ல இருக்காங்க. முயற்சியை கைவிடாதீங்க, நம்மளால முடியும். ஆமா, முயற்சி பண்ணுவோம் வாங்க. கேஸ்டி நீ தயாரா இருக்கியா? மாவல் இங்க இருக்க. பாப்லோ சீக்கிரமா இங்க வா. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. ஃபேட் டீம் இப்போ 2 கோல் போட்டிருக்காங்க. எதுக்காக தேவையில்லாம ஓடிட்டு இருக்கீங்க? உங்களால ஜெயிக்க முடியாது. போச்சு. நல்ல முயற்சி. ஜாரா முழிச்சுக்கோ. நல்ல வேலை, புடிச்சிட்டா. உன்னால முடிஞ்சா இதை தடுத்துக்கோ. உன்னை சின்ன பையன்ல நினைச்சேன். பரவாயில்ல, நீ ரொம்ப நாளா விளையாடுற. லீலா பாஸ் பண்ணு. சரி, நான் பாஸ் பண்றேன். என்னது, எனக்கு பாஸ் பண்றீங்களா? ஆல்வின் பால புடிச்சிடு. நான் கோல் போட போறேன். நான் என்னால நம்பவே முடியல. ஓ நோ. பரவாயில்லையே கிரீனா, நான் சொன்ன நீ மாதிரி நல்லா ட்ரை விளையாடுற. பண்ண. நான் முன்னாடியே சொன்னல உனக்கு கோல் போட தெரியாதுன்னு. போது நிறுத்துறியா? சரி வாங்க, நம்ம ரீக்ரூப் பண்ணி ஆகணும். அவ கண்டிப்பா வேணும்னு தான் பண்ணிருக்கா. ஆமா, இவள மாதிரி ஒருத்தி இருக்கும்போது நாம எதுக்கு இங்க விளையாடணும்? எல்லாரும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வாங்க. இவங்களால கோல் போடவே முடியல. என்ன பண்ண போறாங்களோ? போட்டி இன்னும் முடியல. இந்த மேட்ச் ரிசல்ட் பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. டார்க் சைடு அவங்க 3வது கோல் அடிச்சாச்சு. கிரேட் டீம் இன்னும் ஒரு கோல் கூட போடல. 10 minutes பிரேக். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. 1 2 3 நீங்க 0. என்னாச்சு கிரேக்? என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படிலாம் சொல்லாத. உனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஜாஸ்தி, அவ்வளவுதான். ஆனா உன்னுடைய டீமுக்கு நீ ஒரு நல்ல கேப்டன். நல்லா பேசுறவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு கிடையாது. நீ உன்னுடைய டீமுக்கு முன்னுதாரணமா இரு. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. உன் டீம்மேட்ஸ்க்கும் உன் திறமைய நிரூபி. ஹேய், உன் டீம் கூட பேசுறதுக்கு உனக்கு அனுமதி இல்ல. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? கீழே விழுந்த மாதிரி நடிச்சு அது உண்மையில பிரமாதமா இருந்தது. அவ உன்னை இந்த போட்டியில விளையாடலையே. இங்க பாரு, இந்த போட்டிக்கு மட்டும் தான் நீ கேப்டன்ங்கறத மறந்துட்டு பேசாத. ஓவரா ஆடாத. மத்தவங்கள கிண்டல் பண்றது தப்பு. நீ என்ன பேசுற? வாயை மூடிட்டு விளையாடு, நம்ம ஜெயிக்கணும். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? கம் ஆன், நம்மளால முடியும். ஆனா என்ன முடியும்னு சொல்ல மாட்டேங்கிறியே. 4 பேர் தான் விளையாட போறோம். 4 கோல் அடிக்க போறோமா? கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு புரிஞ்சிருச்சு. இது நம்பர் 4 கேம் பிளான் தானே? ஆமா, அதேதான். என்னன்னு தெரியும்ல, 2 கோல் கீப்பர்ஸ். ஓகே. நாம 2 பேரும் மத்தத பாத்துக்கணும். ஓகே, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் இல்ல. ஹே கிரீனா, கிரீனா நீ ஆஃபென்ஸ்ல இரு. ஆனா அவரால தான் நம்ம மேட்ச்ல தோக்க போறோம். அப்படிலாம் பேசாதீங்க. எல்லாரும் வாங்க, கேம் ஆரம்பிக்க போகுது. கிரீனா இந்தா. என்னது? கோ! தயாரா இரு ஆல்வின். அடடா போச்சா? என்ன? கிரேட் டீம் கோல் போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் கோல். வாவ், நான் கோல் போட்டுட்டேன், ஜெயிச்சிட்டேன். ஹே, நீ கலக்கிட்ட கிரீனா. நீ கூச்ச சுபாவம் இருக்கிறவன்ல நாங்க நினைச்சோம். ஏய் ஃபேட், பார்த்தல என்னமோ கோலே போட முடியாதுன்னு சொன்ன. என்ன சொன்னா? என் கையில கிடைச்ச உன சும்மா கிரீனா மேல உன் விரல் பட்டா கூட உன்னை சும்மா விட மாட்டேன். நன்றி கிரெக். இந்த கோலை நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். நான் அடிச்ச முதல் கோல் இதுதான். இதுக்கு மேல அவங்க ஒரு கோல் கூட அடிக்க கூடாது. நல்லா விளையாடுங்க சோம்பேறிங்களா. கொஞ்சம் வாய மூடியா ஃபேட். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறீனா இந்த போட்டில நீ மட்டும் தான் விளையாடுவே, புரிஞ்சுதா? ஜாக்கிரதையா இரு. ஓ, இங்க என்ன நடந்துருக்கு? கஸ்டடி லெஃப்ட்க்கு எடுத்துட்டு போ. ஹேய், நீங்க அங்க பாத்தீங்களா? அவன் பிரமாதமா விளையாடுறான்ல. ஆமாமா. இப்போ நீ அவனுக்கு பாஸ் பண்ணு. என்னால நம்பவே முடியல. 3-2. பெண்றானே. ஆமா, அவன்கிட்ட நீ என்ன சொன்ன? உண்மையை சொன்னேன்.
நோ ரெண்டு டீமும் 3 கோல் போட்டாச்சு. இப்ப நான் பாத்துக்கறேன். சாரி, என்ன மன்னிச்சிரு. ஏய் கிரீனா, இத நீ பாத்துக்கோ. இவ்வளவு ஸ்பீடா இருந்தா எப்படி? ஏய், நான் கலக்கிட்டேன். நான் கோல் போட்டுட்டேன். கிரேட் டீம் இன்னொரு கோல் போட்டு லீடிங்ல இருக்காங்க. முதல்ல ஒரு நிமிஷம் உட்காரணும். தோத்து போயிட்டதா ஒத்துக்கிறியா இல்ல இன்னும் விளையாடுறியா? சொல்லு ஃபேட். ஃபேட் ஒத்துக்கிட்டான். அவங்க தோத்துட்டாங்க. நீ ரொம்ப அற்புதமா விளையாடின கிரேக். உண்மையிலேயே நீ கலக்கிட்ட. நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன மன்னிச்சிரு கிரேக், உன்னை நான் நம்பி இருக்கணும். உனக்கு என் மேல கோவம் இல்லைன்னு நினைக்கிறேன். கோவமா எதுக்கு? இங்க வா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். எனக்கு பேச வார்த்தைகளே இல்ல. ஒரே சந்தோஷமா இருக்கு.